வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல பிரியாணி இலையின் மருத்துவ குணங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே பே லீஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரியாணி இலைய பிரியாணியில நறுமணத்துக்காக சேர்ப்பாங்க அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த பிரியாணி இலையில ஏகப்பட்ட ஆன்டி பாக்டீரியல், பூஞ்சை எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு, அலர்ஜி தன்மை, இப்படி நிறைய உடலுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த பிரியாணி இலைய பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வா பயன்படுத்தலாம். எந்த மாதிரி நோய்களுக்கு இந்த பிரியாணி இலை தீர்வா அமைது அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா பிரியாணி இலையில மன அழுத்த நோய்க்கான தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமையல்ல மணத்தையும் ருசியையும் தரக்கூடிய இந்த பிரியாணி இலை பல அரோமா தெரப்பிகள்ல சுவாசம் மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு தீர்வா பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம இப்ப இது மன அழுத்த நோய்க்கும் உதவுது அப்படின்னு சொல்லி ரஷ்ய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிரியாணி இலைய வீட்ல ஒரு ரூம்ல ஒரு பாத்திரத்துல போட்டு 10 நிமிஷம் எரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 10 நிமிஷம் பிரியாணி இலைய எரிச்சீங்கன்னா அந்த அறையே பிரியாணி இலையின் நறுமணத்தால நிறைஞ்சு காணப்படும். இந்த காற்றை 10 நிமிடத்துக்கு நாமளும் நல்லா இழுத்து ஆழ்ந்து சுவாசிக்கணுமாம். இப்படி செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்களின் உற்பத்தி குறைஞ்சி மன அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணி இலைய வீட்டுக்குள்ள எரிப்பதன் மூலம் வீட்டுல இருக்கிற துர்நாற்றமும் மறைஞ்சி வீடே நல்ல நறுமணத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா பிரியாணி இலைய 10 நிமிஷம் எரிச்சு அந்த காற்றை சுவாசிச்சு பாருங்க. அடுத்ததா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணி இலை செரிமானத்துக்கு அதிக அளவு உதவும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி இதயத்துக்கும் நல்லதாம். ஏன்னா இதுல காஃபியிக் ஆசிட்டும் ருட்டின் அப்படிங்கிற அமிலமும் இருக்குதான். இது ரெண்டுமே ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதாம். இது மட்டும் இல்லாம இன்சுலினோட அளவை அதிகரிக்குதாம். அதனால நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களும் பிரியாணி இலைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மூட்டுல ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் மூட்டு வாதத்துக்கும் பிரியாணி இலை நல்ல தீர்வா இருக்குமாம். அதனால மூட்டு பிரச்சனையில இருக்கிறவங்களும் பிரியாணி இலைய பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணி இலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய மூட்டுல மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் மூட்டு வலி போகும், தலையில தேய்ச்சாலும் தலைவலி போகுமாம். இதே மாதிரி புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்களும் பிரியாணி இலையில அதிக அளவுல இருக்காம். இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பிரியாணி இலைக்கு நிறைய இருக்குதாம். அதனால பிரியாணி இலைய அதிக அளவுல உணவுல சேர்ப்பதன் மூலம் புற்றுநோய் அபாயத்திலிருந்து நம்மளை காப்பாத்தி கொள்ளலாமாம். இந்த பிரியாணி இலைய அடிக்கடி தண்ணியில போட்டு கஷாயம் காய்ச்சி குடிக்கிறதன் மூலமோ அல்லது சைவ உணவுகள்லையும் கொஞ்சம் சேர்த்து சமைக்க பழகுவதன் மூலமும் நிறைய மருத்துவ குணங்களை பெற முடியும். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.